இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில ஒரு சூப்பரான பொக்கிஷமான நம்ம எல்லார் வீட்லயும் இருக்க வேண்டிய ஒரு பொருளை சிருஷ்டி ஒளி சார்பா பர்டிகுலரா ஒரு தேதியில இலவசமா மாசம் 30ஆம் தேதி ஏப்ரல் அக்ஷய திருதி அல்ல குறையாத செல்வத்தை தரக்கூடிய அந்த அக்ஷய திருதி நடிக்கப்பட்ட லக்ஷ்மி குபேர காயின் மட்டும் கிடையாது. அதுக்கு பேக் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா குபேரனோட எண் எந்திரம் பதிச்சிருக்கு. இந்த மந்திர உரு கொடுத்த இந்த பச்சை குங்குமத்தை பிரசாத கவரோட இலவசமா சொல்றேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நிச்சயமா வருவாங்க. எதனால சார்பா நாங்க 2 பேரும் உங்க எல்லாரையும் இன்வைட் பண்றோம். அவசியமா ஏப்ரல் 30 நாங்க 2 பேரும் கோவில்ல இருப்போம். நீங்க எல்லாருமே நிச்சயமா கோவிலுக்கு வாங்க. உங்க கைகளால பூக்களை எடுத்து அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யுங்க. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில ஒரு சூப்பரான பொக்கிஷமான நம்ம எல்லார் வீட்லயும் இருக்க வேண்டிய ஒரு பொருளை சிருஷ்டி ஒளி சார்பா பர்டிகுலரா ஒரு தேதியில இலவசமா கொடுக்குறோம். அது என்ன பொருள் அப்படின்றது சொல்லுங்க ஜி. நம்ம சிருஷ்டி ஒளி சார்பில் ஒவ்வொரு நாளும் நம்மளோட கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டி ஹோமம் நடைபெறுறது எல்லாருக்கும் தெரியும். அந்த சண்டி ஹோமம் 2 வருட பூர்த்தி அம்பாள் பிரதிஷ்டை பண்ணி 2 வருட பூர்த்தியை முன்னிட்டு இந்த மாசம் 30ஆம் தேதி ஏப்ரல் அக்ஷய திருதி அல்ல குறையாத செல்வத்தை தரக்கூடிய அந்த அக்ஷய திருதி நன்னாள்ல சிருஷ்டி ஒளி சார்பில் இப்ப நம்ம சொந்தம் எல்லாரும் வரப்போறோம் இல்லையா, அவங்க எல்லாருக்குமே இலவசமா பூஜிக்கப்பட்ட லக்ஷ்மி குபேர காயின் மட்டும் கிடையாது. அதுக்கு பேக் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா குபேரனோட எண் எந்திரம் பதிச்சிருக்கு. இந்த மந்திர உரு கொடுத்த இந்த பச்சை குங்குமத்தை பிரசாத கவரோட இலவசமா கொடுக்க போறோம். குபேரருக்கே உரித்தான இந்த பச்சை நிற குங்குமமும் லக்ஷ்மி குபேர காயினும், ஒரு பக்கம் லக்ஷ்மி குபேரர் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் எண் எந்திரம் குபேரனுடைய எண் எந்திரம் பதித்த இந்த காயின் முற்றிலும் இலவசம். என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆலயத்துல வருகின்ற ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி நடக்க இருக்கின்ற 2ஆம் வருட சண்டியாக பூர்த்தி ரொம்ப கோலாகலமா ரொம்ப ஒரு திருவிழா மாதிரி நடக்க போகுது. பூச்சொரிதல் நிகழ்ச்சியெல்லாம் இருக்க போகுது. அம்பாளை யாரெல்லாம் வந்து நேர்ல தரிசனம் பண்றீங்களோ உங்க எல்லாருக்குமே இந்த லக்ஷ்மி குபேர காயின் இலவசம்ங்க. பூஜை செய்யப்பட்ட பூஜிக்கப்பட்ட காயின். இந்த காயின் உங்க வீட்டுல இருந்தாலே லக்ஷ்மியும் குபேரரும் ஒரு சேர உங்க வீட்டுக்கு வந்ததாதான் அர்த்தம். யாம் இருக்கும் இடத்தில் சகல செல்வங்களும் செழிக்கும் அப்படின்னு சொன்னவ புவனேஸ்வரி. அந்த புவனேஸ்வரி அம்பாளுக்கான அந்த பூர்த்தி அந்த நன்னாள் அந்த 2 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. அம்பாளை பிரதிஷ்டை பண்ணி 2 வருஷம் இடைவிடாது ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் 5 மணிலேருந்து 7 மணி சண்டி ஹோமம் பண்றோம் இல்லைங்களா. அந்த சண்டி ஹோமம் நிறைவில் முதல் ஆண்டு என்ன பண்ணோம்னா நம்ம எல்லாருமே பால் குடம் எடுத்தோம். 2ஆம் ஆண்டு இப்ப நம்ம பூச்சொரிதல். எதனாலனா இது அக்ஷய திருதி அல்ல குறையாத செல்வம். என்னைக்குமே செல்வம் செல்வாக்கு ரோகம் இல்லாத வாழ்க்கை எல்லாமே கிடைக்கும். ஸோ அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அருளையும் பொருளையும் ஒரு சேர வாங்கணும். இப்போ அம்பாளை நம்ம பார்க்குறோம், அம்பாளுக்கு நம்ம வந்து புஷ்பத்தால நம்ம வந்து அபிஷேகம் பண்றோம், பூச்சொரிதல் பண்றோம்னா நமக்கு அம்பாள் அவளோட பொக்கிஷமான இந்த பச்சை குங்குமத்தையும் அந்த குபேரன் எண் எந்திரம் பதிச்ச அந்த காயினையும் நமக்கு குரு கையினால, காளி மாதாஜி அம்மா பூஜிக்கப்பட்ட இந்த குரு கையினால நமக்கு இதை பெற போறோம். இதோட பாக்கியம் நம்ம வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. ஸோ எதனாலனா அதிர்ஷ்டம் இருக்கிறவங்க, இறைவனின் பரிபூர்ண அருகிரகம் பெற்றவங்களால மட்டும்தான் அன்னைய திதியில நம்மளோட ஆலயத்துல அம்பாளுக்கு வந்து இந்த பூச்சொரிதல் அந்த விழாவில் கலந்துக்க முடியும். அம்பாளோட அந்த மந்திர உரு கொடுத்த இந்த குங்குமத்தை பெற முடியும். நிச்சயமா அந்த யாகத்தை பார்க்கறதுக்கே ஒரு வரம் தவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான அந்த சண்டி யாகமும் அம்பாளுக்கான 2 வருஷம் அம்பாள் இங்க பிரதிஷ்டை பண்ணி பூர்த்திக்கான அந்த விழால நீங்க எல்லாருமே கலந்துக்கணும். சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் எல்லாரும் அன்னைக்கு ஒரு சேர அங்க ஒருங்கிணைந்து இந்த பூஜையை செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்க 2 பேருடைய மிகப்பெரிய ஆசை அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 வருஷமா நம்ம ஆலயத்திலிருந்து எந்த ஒரு பூஜைக்கோ இல்ல யாகத்துக்கோ ஹோமத்திற்கோ பொதுமக்கள் கிட்ட பொதுவா நம்ம வந்து பணமோ இல்ல எந்த ஒரு நன்கொடையும் வாங்கல. இந்த தடவை 301 ரூபாய் கட்டணம் நிர்ணயம் பண்ணியிருக்கோம். எதனால அந்த 301 ரூபாய்? அதே மாதிரி ஒவ்வொரு யாகத்துக்கும் அன்னதானத்துக்கும் ஹோமத்துக்கும் உங்களால இயன்ற உதவிகளை நீங்க செய்யலாம் அப்படின்னு நாங்க சொல்றோம். எதனால 2 வருஷமா கேட்காம பர்டிகுலரா இந்த டே அன்னைக்கு 30ஆம் தேதி எதனால நம்ம அந்த விஷயத்த மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம் அதையும் நீங்க சொல்லிடுங்க ஜி. ஏன்னா அக்ஷய திருதி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்ஷய பாத்திரத்துல அல்ல குறையாத செல்வம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க.
ஸோ ஒரு புண்ணியம் அப்படின்றது எல்லாருக்குமே அந்த புண்ணியம் கிடைக்கணுன்றது என்னோட குருவோட எண்ணம். ஸோ இது வரைக்குமே எல்லா விஷயத்தையும் நாங்களே முழுக்க நம்மளோட அம்பாலோட கருணையினால, அம்பாலோட தயவுனாலையும், உங்களோட ஒத்துழைப்புனாலும் நிறைய விஷயங்கள் நம்மளோட செல்ஃபாக பண்ண முடிஞ்சது சிருஷ்டிவலியிலேருந்து. ஆனால் இந்த புண்ணியத்தை மட்டும் எல்லாருமே ஷேர் பண்ணி எல்லாரோட குடும்பமும் நல்லா இருக்கணும், எல்லாரோட குடும்பமும் வளமாக இருக்கணும், நலமாக இருக்கணும், அவங்கவுங்க வீட்டில் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கணும், செல்வம் சேரணும், குறையில்லாத வாழ்க்கை, அதாவது தங்கத்துக்கு குறை இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னத்துக்கு குறை இருக்கக்கூடாது. அதனால தான் இந்த வாட்டி எல்லாருமே, ஏன்னா இறைவனோட திருமேனியில் எந்தென்னைக்குமே இருக்கக்கூடியது மலர்கள் மட்டும்தான். எந்த ஒரு அபிஷேக திரவியத்தை நம்ம அபிஷேகம் பண்ணாலும் இறைவனின் திருமணிலேருந்து வெளியே போயிடும். ஆனால் பூக்கள் மட்டும் இறைவனின் திருமணி ஒட்டின மாதிரியே இருக்கும். அது காஞ்சி போனாதான் அதை எடுத்து போடுவாங்க. அந்த மாதிரி அதோட வாசனைன்றது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறைவனை எப்படி உணர முடியும், வாசனையை உணர முடியும். அந்த மாதிரி நம்மளோட விஷயங்களை இறைவன் கிட்ட அந்த வாசனை மூலமா கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தருணம் அது. ஸோ இந்த தருணத்துல நமக்கு இறைவனுக்கு அந்த பூச்சொரிதலுக்கு வந்து 301 ரூபாய் தான் வந்து நம்மளோட தலையினால அந்த பூவை எடுத்துட்டு வந்து அம்பாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு அன்னைக்கு அன்னதானம் பண்றதுல உங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன், அதாவது பொருள் உதவியோ இல்ல பண உதவியோ, அது உங்களோட விருப்பம், இது கம்பல்ஷன் கிடையாது. ஆனா பண்ணா பல மடங்கு பெருகும். இது சத்தியமான உண்மை. எதனாலன்னா அக்ஷயம் அப்படின்றது வளர்ந்துகிட்டே இருக்கக்கூடியது. அன்னைக்கு நம்மளால அந்த கோவில்ல பண்ணும் பொழுது, நம்ம கோவில்ல பண்றதுனால நமக்கு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நம்மளால நிச்சயமா பார்க்க முடியும். பொதுவாகவே திருதியையும் போது ஒரு சில பேர் வந்து நகை கடையில் போய் நிறைய பேர் நகை வாங்குவாங்க. ஆனால் திருதியையில் நகை வாங்க வேண்டான்னு ஒரு சில தரப்பினர் சொல்கிறதும் இருக்காங்க. நம்ம நகை வாங்குகிறோம் வாங்கலை, நம்ம நிச்சயமாக அன்றைய தினம் ஆலயத்திற்கு சென்று அம்பாளை வழிபட்டு இந்த நாணயத்தை நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய செல்வம் அந்த திதியில் மட்டும் இல்லைங்க, எல்லா திதிகள்லையும் எல்லா நாட்கள்லையும் நமக்கு கிடைக்கும். செல்வம்னா பணம் மட்டும் இல்லை, 16 செல்வங்கள் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த 16 செல்வங்களும் ஒரு சேர ஒன்றிணைந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. பாலாஜி அவர்கள் சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து பூக்களால் அர்ச்சனை பண்ணுறோம், பூஜை பண்ணுறோம், அது நிரந்தரமாக தங்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளாவது அது அம்பாள் பாதத்தில் இருக்கும் இல்லையா. நம்ம அபிஷேகம் என்ன அபிஷேகம் பண்ணாலும் மேற்கொண்டு அதில் வந்து நம்ம நல்ல தூய்மையான தண்ணி ஊற்றி அதை அலம்பிடுவோம். ஆனால் பூக்களால் நீங்கள் அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த பூக்கள் உங்கள் கைகளால் கொடுக்கப்படக்கூடிய அந்த வண்ண மலர்கள் வந்து அம்பாளுடைய திருப்பாதத்தில் ஒரு நாள் முழுவதும் இருக்கும். அது கூடயே சேர்ந்து உங்களுடைய சங்கல்பமும் அம்பாள் கிட்டே இருக்கும். ஒரு நிமிஷம் நம்ம வேண்டினாலே பொழுதுல வந்து சுவாமி நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைக்குது. ஒரு நாள் முழுக்க உங்களுடைய வேண்டுதல் அம்பாள் பாதத்துல இருக்குன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே யூகிச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட அற்புதமான நல்ல நாள் தான் ஏப்ரல் 30. யாருமே தவற விட்டுறாதீங்க. நிச்சயமா எல்லாரும் ஆலயத்துக்கு வாங்க. பூ குடம் எடுக்கிறோம் இல்லையா, அந்த பூ கூடை, அந்த கூடைக்கு 301 ரூபாய் கட்டணமா நிர்ணயம் பண்ணியிருக்கோம். ஒரு கோவில் கட்டணம்னாலே நம்ம எல்லாரோட கான்ட்ரிபியூஷன் வேணும் இல்லையா. ஒரு ஆலயம் நிர்ணயம் பண்றாங்கன்னா எல்லாருமே சேர்ந்துதான் அதை செய்வாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு மட்டுமே அந்த பங்கு போகக்கூடாது. சிலை வாங்குறது ஒருத்தரா இருக்கணும், அதை ஸ்நாபினம் பண்றது ஒருத்தரா இருக்கணும், அந்த எந்திரம் ஒருத்தர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த விழாவை நம்ம எல்லாருமே கைகோர்த்து ஒருங்கிணைந்து எல்லாருமே செய்வோம். எல்லாரும் சந்தோஷமாக வாழலாம். அதாக்கா நம்மளோட இதுல வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் தான் முடிவு எடுக்க போறா. யார் யார் தன்னோட பக்கத்துல அந்த பூக்களை வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்றத அம்பாள் தான் முடிவு எடுக்க போறா. நான் சொல்றேன், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நிச்சயமா வருவாங்க. எதனாலனா சிருஷ்டி ஒளினாலே ஒரு நம்பிக்கை, ட்ரஸ்ட் அப்படின்றது இருக்கு. ஸோ இதை பார்க்குறவங்க நம்பிக்கையோட, முழு நம்பிக்கையோட வருவாங்க, பூக்கூடம் எடுப்பாங்க. அந்த இடத்துல அவங்களோட வாழ்க்கை மாறும். அடுத்த வருஷம் இதே மாதிரி நம்ம அம்பாலோட ஃபங்க்ஷன் அப்போ அது இன்னும் கிராண்டா இருக்கும். ஏன்னா 3 வருஷம் சங்கல்பத்துல 2 வருஷம் சங்கல்பம், அந்த 2வது வருஷம் சங்கல்பமே அக்ஷய திருதியில வருது. குருவருளும் திருவருளும் அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யமான இந்த மங்கள தரக்கூடிய இந்த குங்குமமும், அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய காயின் நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னு சொன்னாலே பல யுகங்கள் புண்ணியமும் பாக்கியமும் பெற்றிருக்கணும். குருவரலையும் திருவரலையும் ஒரு சேர பெறக்கூடிய ஒரு நன்னாள். இந்த அற்புத வாய்ப்பை நீங்கள் யாருமே தவற விட்டுறாதீங்க. சிருஷ்டி ஒளி சார்பாக நாங்கள் 2 பேரும் உங்கள் எல்லாரையும் இன்வைட் பண்ணுறோம். அவசியமாக ஏப்ரல் 30 நாங்கள் 2 பேரும் கோவிலில் இருப்போம். நீங்கள் எல்லாருமே நிச்சயமாக கோவிலுக்கு வாங்க. உங்கள் கைகளால் பூக்களை எடுத்து அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யுங்க. இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த குபேரனுடைய குங்குமமும் குபேர எண் எந்திரம் லக்ஷ்மி குபேர காயின் இது வந்து இலவசமாக கொடுக்குறோம். இதையும் வாங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.